then we have to avoid it. Like இப்ப நம்ம வந்து டைவர்ட் பண்ணணும் அவங்கள அந்த 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 இதுல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு. இது போது சாமி, இப்படி இது நிப்பாட்டு, நம்ம போய் நம்ம வேற ஏதாச்சும் விளையாடலாம். அவனுக்கு வந்து அது விருப்பமான சப்ஜெக்டா இருக்கணும். இப்ப நம்ம சொல்றது வந்து அவனுக்கு இன்ட்ரெஸ்டட் இல்லன்னா இல்ல நம்ம இதுவே இனி பாப்போம் அப்படின்னு சொல்லுவான். அப்ப நம்ம அதை விட இன்ட்ரெஸ்டடா ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே 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 மம்மி, நான் சொல்லுவேன், நான் இப்ப அக்காவை கூப்பிட்டு போறேன், நீ என் கூட வர்றியா? அப்ப நான் பக்கத்து வீட்டுல ரஞ்சித் வருவான், அவன் கூட நீ சேர்ந்து நடந்து வர்றியா அப்படின்னு சொன்னா அவனுக்கு சரி நம்ம ஃப்ரெண்ட பாக்கலாம், கூட நடக்கலாம், அந்த ஸ்கூலுக்கு போனா மத்த ஃப்ரெண்ட்ஸுகளை பாக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆர்வம் வர அவன் ஓகேன்னு வந்துருவான். அப்படித்தான் நம்ம தான் டைவர்ட் பண்ணணும். அது நம்ம கையில தான் இருக்குது குழந்தைகளை how to make that. அதே போல பொதுவா இந்த எங்கட கலாச்சாரத்தை போலயே இங்க வளர வேணும் என்று அநேகமான பெற்றோர்கள் விரும்புறாங்க. உடைகள், உணவு வகைகள், எல்லா விஷயத்திலுமே நாங்க இப்படித்தான் இருந்த நாங்கள் என்று சொல்லி அது எங்களுக்கு உண்மையில நாங்கள் சொல்றது பிள்ளை என்று எங்களுக்கு விளங்கினா கூட எங்களை அறியாமலே அதை பிள்ளைகளுக்கு நாங்க போஸ்ட் பண்ற மாதிரி சில வேலையில செய்யறோம். எங்களுக்கு இது சொல்றது பிள்ளை என்று தெரியுது. அவங்க இங்க வந்து இந்த கல்ச்சரோட இங்க வாழ்ற பொழுது நாங்க இப்படி வாழ்ந்து கேட்கறது பிள்ளை என்று தெரிஞ்சாலும் நாங்க அதை போஸ்ட் பண்ண வலிக்கிறோம். அப்படி போஸ்ட் பண்ற பொழுது இங்க வந்து ஒரு பெரிய ஒரு கிளாஸ் ஒன்று வேற பாக்குது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில. பெற்றோரை கண்டாலே பிள்ளைகளுக்கு வெறுக்கிற மாதிரியான சூழல் எல்லாம் வருது. அப்ப அதை எப்படி பாக்கலாம் யோசிக்கிறீங்க? அது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. என்னன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கல்ச்சர் அதுகளை வந்து கொண்டு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம உடைகளே பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற நாட்டுக்கோட இந்த வெதருக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸுகளை நம்ம வந்து மாத்திக்கிறோம். இப்ப நம்ம வேலைக்கு போறதுல அங்க என்ன ட்ரெஸ் ரிக்குவயர்மெண்டோ அதை தான் நம்ம போடுறோம். அதே மாதிரி சாப்பாடுகளும் அப்படித்தான். இப்ப டிராவல் பண்றதுக்கு போகும்போது எது கன்வீனியன்டான சாப்பாடுகளோ அதை தான் நம்ம எடுத்துட்டு போறோம். இப்ப கட்டாயம் உட்கார்ந்து ஊர் மாதிரி சமைச்சுதான் சாப்பிடணும் அப்படின்னு இல்லை. இங்க வந்து நிறைய சாமானங்கள் உங்களுக்கு சின்ன டைம்ல சீக்கிரமா ப்ரிப்பேர் பண்ற மாதிரி சாப்பாடுகளும் இருக்குது. ஆனா அதுலயே வந்து நீங்க வந்து ஹெல்த்தியான ஃபுட்டுகளையும் பார்த்து வாங்கணும். சும்மா அந்த ஜங்க் ஃபுட்டே எப்பவும் சாப்பிடணும் அப்படின்னா அது வந்து குழந்தைகளோட ஹெல்த் பாதிக்கும். அப்ப மிச்ச பிரச்சனைகள் வரும். ஆனாலும் வந்து டூ மச்சா நம்ம அந்த நம்ம கைண்ட் ஆஃப் ஃபுட்டை வந்து இங்க வந்து சாப்பிட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இந்த நாட்டுல வந்து நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாவே நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம். நிறைய சாப்பிட்டாதான் நம்ம குழந்தைகளுக்கு வந்து அவ்வளவு தேவை அப்படிங்கிற அளவில் சத்தானது கொஞ்சமா சாப்பிட்டாலும் அந்த டைமுக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலும் சரி. அப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா அந்தந்த பிளேஸுக்கு தகுந்த மாதிரி நம்மள வந்து நம்ம அடாப்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்றதுல வந்து தப்பில்லைன்னு நான் யோசிக்கிறேன். இப்ப நம்ம இங்க வந்துட்டோம், ஆல்மோஸ்ட் லைக் we are here for more than 10 to 12 years, then we don't feel like going back. அந்த அங்க இருக்கிற ட்ரெடிஷன்ல வந்து we don't like so many of the things that which are happening there, you know. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா எனக்கு உடன்பாடு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படின்னா நிறைய அந்த ட்ரெடிஷனல் வேல்யூஸ் ரொம்ப ரொம்ப அந்த இன்டெப்தா எல்லாம் வந்துட்டு கட்டாயமா நான் அப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கலைங்க. நம்ம குழந்தைங்க வந்து அந்த நாட்டுல போய் இப்படித்தான் வாழணும், இதுதான் பேசணும், இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு கட்டாயமே இல்லை. இந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த அந்த உணவுகளை வந்து இப்ப ஃப்ரூட்ஸ் கூட சாப்பிடலாம். இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஞானிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க, பழங்காலத்துல அந்த சாமியாரா இருந்தவங்க எல்லாம் வந்துட்டு வெறும் பழங்களை சாப்பிட்டு காடுகளையும் இதுகளையும் வனங்களையும் வந்து நிறைய நாள் தவம் செஞ்சு உயிர் வாழ்ந்தவங்க. என்ன இலைகள் அந்த ஏதோ ஸ்பெசிபிக்கா இருக்கிற ஃபிளவர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்திருக்கிறாங்க. அது வந்து சாப்பாடுதான். இந்த சாப்பாடு வந்து கட்டாயம் இப்படித்தான் இருக்கணுங்கிற கட்டாயம் வந்து எனக்கு இல்ல. அதே மாதிரி வாழ்க்கையில உடைகள் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி போடணும். இப்ப நம்ம ஒரு தமிழ் கல்ச்சர் ஃபங்க்ஷன் போறோமா, அவங்களுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவோம். இப்ப வெளியில நம்ம வேலைக்கு போற இடங்களுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடத்தான் வேணும். ஸ்கூல் யூனிஃபார்ம்னா யூனிஃபார்ம், அந்த ஜம்பர் போடத்தான் வேணும். அப்ப அதுக்குள்ள போய் நம்ம வந்து I don't think it's fair. What do you say? That what I'm saying is all right?
ஆமாம், சரி சரி, நீ சொல்ற சரி, சொல்லுங்க. நான் அப்படித்தான் ஃபீல் பண்றேன். அப்படின்னா நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். அப்படின்னா அந்த சில விஷயங்கள் சொல்லலாம். இப்ப இந்த இடத்துக்கு போகும்போது இந்த ட்ரெஸ் போனா நல்லது, இப்ப இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கோசரம் நான் வந்து நீ வந்து நம்ம கல்ச்சரும் நம்ம இதுகளையும் வந்து விட்டு கொடுக்கணும்னு நான் சொல்ல இல்ல. இப்ப வந்து இப்ப நம்ம இப்ப ஸ்கூல் வழியாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இதுல வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறாங்க. இப்ப தீபாவளி ஃபெஸ்டிவல் அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க, உங்க வீடுகள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. இப்ப ஸ்கூல் வழியாவே நீங்க பாத்தீங்கன்னா they give importance to our culture and they want to know what you do, எப்படி எல்லாம் நீங்க இருப்பீங்க, என்ன செய்வீங்க. அது வந்து இவங்களுக்கு தெரியாது. இப்ப நம்ம குழந்தைகளுக்கு இங்க நம்ம வந்து தீபாவளி கொண்டாடாமையே விட்டுறதுனால என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலைன்னா நம்ம குழந்தைகளுக்கு தெரியாது. அப்ப நம்ம அந்த சில விஷயங்களை வந்து நம்ம சொல்லத்தான் வேணும். இப்படி இப்படி இருக்கு, இப்படி செஞ்சு இதுதான் ஃபெஸ்டிவல், இந்த மாதிரி எல்லாம் செய்யணுங்கிறது வந்து நம்ம பேசிக்கலா நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். நாம் பொதுவாக உங்களுடைய அனுபவத்துல இந்த அந்த எங்களுடைய தலைப்பு கேட்டபடி ஐரோப்பிய சூழல்ல தமிழ் குழந்தைகள்ல வளர்க்கறதுல பொதுவான பிரச்சனைகள் என்று இறுதியாக நீங்கள் என்ன அப்பா அம்மாக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லா அப்பா அம்மாக்களுக்கு உங்களோட அனுபவத்துல குழந்தைகளோட மனப்போக்கும் நம்மளோட ஜெனரேஷன் கேப் இப்ப அது வந்து ரொம்ப வேரி ஆக போகுது. அந்த இங்க இருக்கிற கலாச்சாரத்துல இருக்கிற அந்த முறைகள் எப்படி அவங்க வளர்ந்து வர்ற குரூப் பாத்தீங்கன்னா இப்ப நம்மளோட மாதிரி இப்ப வந்து அடிச்சு வளர்க்கறது அந்த இண்டிவிஜுவாலிட்டி போயிடும். இப்ப இங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாம் வந்து அவங்களே வந்து இண்டிவிஜுவலா என்ன வேணும், நாங்க என்ன அச்சீவ் பண்ணணும், நாங்க எங்க நிக்கிறோம், அந்த லெவல் வந்து அவங்களுக்கு தெரியும். இப்ப வந்து நம்ம ஊர்களெல்லாம் நம்மளெல்லாம் வந்து அந்த அடிச்சு அந்த அமைதி இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் உட்காரணும், இப்படித்தான் நடக்கணும், அந்த கட்டுப்பாடுகள் வந்து நம்ம முன்னேறாம இருக்கிறதுக்கும் சில தடைகளாக இருந்தது. இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் வந்து கூட இருக்கிறனாலயும் ப்ராப்ளம் என்னன்னா they will go out of their way. சோ அந்த அவுட் ஆஃப் வே போகிற அந்த ஒரு சின்ன கேப் வரும். எப்பன்னா அந்த இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் லெவல் அந்த கொஞ்சம் பெருசாக இவங்க வந்து நம்ம கிட்ட இருந்து விலகி போற அந்த வித்தியாசம் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். அந்த டைம் we should like what do you say, we have to be very closely looking at them, like அவங்க என்ன செய்றாங்க, சின்ன விஷயங்களானாலும் சரி நம்ம அவங்க மேல வந்து ஒரு ஐ வச்சுட்டே இருக்கணும். அது வந்து கொஞ்சம் கடினமா தான். என்னன்னா இந்த பேரண்ட்ஸ் வந்து எல்லாரும் வந்து ஒவ்வொரு வகையிலயும் இப்ப வந்து நிறைய வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க, இல்ல சில பேர் வந்து அவங்கவுங்க ஹோம் ஒர்க் அப்படின்னு இப்ப வீட்டு வேலைகள் செஞ்சுட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து குழந்தைகளை வந்து எந்த லெவல் வரைக்கும் நம்ம அவங்கள வந்து நம்மளோட கண்ட்ரோல்குள்ளாரியே வச்சு பாக்கலன்னா இட்ஸ் பிட் டிஃபிகல்ட் டு மேனேஜ் அண்ட் கண்ட்ரோல் தெம். அப்ப பேரண்ட்ஸ் should have an eye on them wherever they are. அப்படின்னா இப்ப நம்ம நாடுகள்லயும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லன்னு நான் சொல்ல வரல. இங்க வந்து உங்களுக்கு நிறைய அப்படின்னா வித்தியாசமான கல்ச்சர், நிறைய விதமான மக்கள், எல்லாத்துக்கும் நடுவுல இவங்க வந்து அவங்கள அந்த கம்பீட் பண்ணி வெளியில வரணும். எல்லாத்துக்கும் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம உதவி செய்யத்தான் வேணும்.
நன்றி நன்றி. நீண்ட நேரம் பொதுவாக நீங்களும் ஒரு தாய் என்ற வகையிலையும் பொதுவாக அனுமானித்து படித்து இங்கே இருக்கிற விடயங்களை இவ்வளவு காலமும் அனுபவ ரீதியாக பார்த்து என்ற வகையிலும் இங்கு அதாவது தாய் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கின்ற அந்த ஜெனரேஷன் கேப் என்று சொல்லப்படுகின்ற பரம்பரை இடைவெளி என்ற விடயங்களை எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லியிருந்தீர்கள். அதற்காக கங்கா உங்களுக்கு எங்களுடைய ஊடகங்கள் சார்பிலே நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி. இந்த வாய்ப்பை எனக்கு அளித்ததுக்கு நன்றி. நன்றி.